விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. வருகின்ற 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு தமிழ்நாடு முழுவதும், அது மும்பை போன்ற நகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான விநாயகர் சதுர்த்தி திருவிழா நடைபெறும். அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலும் விநாயகர் சதுர்த்தி மிகவும் சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் 2 நாட்கள் 3 நாட்கள் இந்த திருவிழா நடக்குது. அன்னதானம் போடுறாங்க, பொதுமக்களுக்கு அன்னதானம், இப்படி நிறைய திருவிழா நடக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இடம் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை செய்யக்கூடிய இடம். இந்த இடத்துல பாருங்கள், விநாயகர் சிலைகள் பூரா தயாராகி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலிருந்து இந்த சிலைகள் வந்து இருக்குது. 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 15,000 20,000 ரூபாய் வரைக்கும் இந்த சிலைகள் விற்கப்படுகிறது. நாங்கள் இந்த இடத்துக்கு நேரடியாக போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகிலே இருக்குது இந்த சிலை செய்யக்கூடிய இடம். அப்போ நாங்கள் போய் அங்கே பார்த்தோம், சிலை செய்கிறத பூராமே கேட்டோம். அப்போ கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, பூராமே வட மாநில தொழிலாளர்கள் தான் வந்து இந்த விநாயகர் சிலை செய்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு அழகாக கலர் கலராக இருக்குது. விதவிதமான வடிவங்களில் விநாயகர் இருக்கிறார். பொதுமக்கள், இந்த சிலை வைக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் வந்து அவங்கள்ட்ட வந்து ரேட்டு கேட்குறாங்க. இது என்ன விலை, இது என்ன விலைன்ற ரேட்டு கேட்டு அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து விலை நிர்ணயம் பண்ணி ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த இவ்வளோ ரூபா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் போகிறப்ப கூட ஒருத்தர் வந்து ஒரு 2000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் வந்து நாங்கள் வந்து சிலையை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிலைகளை பூராமே பார்க்குறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர்நிலைகளில் தான் வந்து விநாயகர் சிலை கரைக்கிறாங்க. அப்படி நீர்நிலைகளில் கரைக்கும் பொழுது இது வந்து ஒரு இயற்கையான கரையும் தன்மை இருக்கக்கூடிய பொருளாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அது பார்க்குறதுக்கு பேஸ்டா பாலிஷில் செய்கிற மாதிரி இருக்குது. இதனால் நீர்நிலைகள் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன செய்யணும்னா, இந்த விநாயகர் சிலை செய்யக்கூடிய இடங்களில் நேரடி ஆய்வு செய்து அவங்க என்ன மாதிரி பொருட்கள் வச்சுருக்காங்க, இதனால் என்னென்ன ரசாயனம் கலக்கிறாங்க, இதை வந்து நீர்நிலையில் கரைத்தால் ஏதாவது ஒரு இது ஏற்படுமா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நீர்நிலையில் வந்து நம்ம வந்து நிலத்தடி நீராக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த நீர்நிலைகள் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். இது போன்று ரசாயனங்களினால் செய்யப்படுகின்ற விநாயகர் சிலை ஏதாவது ஒரு நீரை வந்து மாசுபடுத்தக்கூடிய நிலைக்கு வந்துருச்சுன்னா அது வந்து ரொம்ப சங்கடமாயிடும். அதே நேரத்தில் விநாயகர் சதுர்த்தி என்பது கொண்டாடப்பட வேண்டியது. அனைத்து மக்களும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு மத சண்டையோ எதுவும் இருக்கக்கூடாது. அனைவரும் அண்ணன் தம்பியாக, ஒரு தாய் பிள்ளைகளாக எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா. இந்த திருவிழாவில் வந்து நம்ம வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் மாற்று மதத்தினரையும் சகோதரத்துவத்தோடு அணுக வேண்டும். யார் மனதும் புண்படாமல் இந்த திருவிழா நடைபெற வேண்டும். விழாக்கள், பண்டிகை என்பதே அன்பை வெளிப்படுத்துவதற்காக தான், மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தான். ஆகவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவோம். நீர்நிலைகளை பாதுகாப்பாக வைத்திருப்போம். நீர்நிலைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இயற்கையான